வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், பணி நிரந்தரம் கோரி போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் ஆத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் பணி நிரந்தரம், அடிப்படை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரத்தில் முன்னுரிமை வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகள் மற்றும் நியாயமான ஊதியம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கடந்த 55 நாட்களாக முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளிக்க அனுமதி மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய தொழிலாளர்கள், கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மின் உற்பத்தியை பாதிக்கும் வகையில் அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர். வேதா நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. தமிழக அரசே ஒப்பந்த தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த கூக்குரலும் கேக்குதா ரத்து செய் ஒப்பந்த முறையை ரத்து செய் தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே, ஏமாற்றாதே. வணக்கம். நாங்கள் வடசென்னை அனல் மின் நிலையம் 1, 2லேருந்து இத்தனை ஒப்பந்த தொழிலாளர்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம். அது வடசென்னை அனல் மின் நிலையம் தொடங்கின காலத்துலேருந்தே இதில் ஒப்பந்தத்தில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த அமைச்சரும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்களும் சரி, ஒப்பந்த தொழிலாளர்களே இல்லை அப்படின்ட்டு எங்களை இது வரைக்கும் புறக்கணிச்சிட்டே தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் போயிட்டு இதுக்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சரை, இப்போ புதுசாக இருக்க அமைச்சரை பார்க்கும்போது ஒரு மாத காலத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன்ட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இப்போது அடுத்த ஒரு 4வது நாளே அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 15,000 பேரும் டிஎன்பிசி மூலிமா மட்டும்தான் எடுப்போம், ஒப்பந்த தொழிலாளரே இல்லை, இனிமேல் எடுத்து அவங்கள வச்சு நாங்கள் வேலை செய்வோன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவ்வளோ காலமாக ஒப்பந்த தொழிலாளரே இல்லாமல் தான் இந்த மின்வாரியம் இயங்குதா? அப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானா? பர்மனன்ட் ஸ்டாஃபே இல்லை, பற்றாக்குறைன்னு தான் இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மின்வாரியம் யாரை வச்சு இயங்குது? நாங்கள்லாம் இப்போ இதில் இருக்கவங்கலாம் எங்களோட வாழ்வாதாரம் என்ன வருது? எல்லாருமே 40 வயசு 50 வயசை கடந்து இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்வாதாரம்லாம் என்ன வருது? நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு 58 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல. அதுக்கும் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சரியான முறையில் அணுகலை அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் அதே அமைச்சர்கிட்டயே நாங்கள் கேட்டிருக்கோம் முதலமைச்சரை பார்க்கணுன்ட்டு. அப்போ அமைச்சர்கிட்ட கேட்கறது கூட சரியான அணுகுமுறை இல்லையா? இதுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்ல ஒரு பதிலை கொடுக்கணும். ஒப்பந்த தொழிலாளர் வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை காட்டணும். நாங்கள் சாவறதா வாழ்றதான்றதே தெரியல. வாழ்க்கையை உயர்த்ததை விட வாழ்றதுக்கான வழியை காட்டுங்க. அவங்க குடும்பம் வாழ்றதுக்கான வழியை இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு காட்டியே ஆகணும். நாங்கள் தொடர் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இதை உண்ணாவிரத போராட்டமாக ஆக்காமல் எங்களை வாழ்றதுக்கான வழியை காட்டணும். இதில் உண்ணாவிரத போராட்டம் இல்லை சாவர வரையும் போராட்டம்ன்ற நிலைமைக்கு எங்களை தள்ளாமல் எங்களுக்கான முடிவை சீக்கிரம் அவர் சொல்லணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லையா நாங்கள் சாவர வரைக்கும் கூட போராடுறது தயாராக இருக்கும். என் பேர் அரவிந்தன்.